சமுதாயத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. நடிகர் காதல் சுகுமார் மீது துணை நடிகை பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு. இமயமலைக்கு போகிறார் ஜெயம் ரவி, மன்னிக்கவும் ரவி மோகன். சானியா மிர்சா நடிகருடன் டேட்டிங் செய்கிறாரா? சசிகலா நடராஜனுக்கு 10 லட்சம் டிராக்டர் முதல்வர் பரிசு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. இமயமலைக்கு போகிறார் ஜெயம் ரவி, மன்னிக்கவும் ரவி மோகன். நடிகர் ஜெயம் ரவி இப்போது புத்தாண்டிலிருந்து தன்னுடைய பெயரை ரவி மோகன் என்று மாற்றிவிட்டார். அவர் பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது, உங்களுக்கு நிறைவேறாத ஆசை என்ன என்று கேட்டதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், நீண்ட நாட்களாக இமயமலைக்கு போக வேண்டும் என்ற ஆசை, விரைவில் அந்த ஆசை நிறைவேறும், இமயமலைக்கு போக இருக்கிறேன் என்று சொன்னார் ஜெயம் ரவி மோகன். 12 வருடமாக தொடர்ந்து ஒரே காரை வைத்திருந்தேன். இப்போது பல கார்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறந்திருக்கிறது. இப்போது என்னிடம் 3 கார்கள் இருக்கின்றன. ஃபெராரி கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் இன்னொரு வெளிநாட்டு காரும் நான் வைத்திருக்கிறேன். நானும் என்னுடைய அக்காவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்வோம். உலகிலேயே மிகச்சிறந்த கணவன் மனைவி யார் என்று கேட்டால் நான் என்னுடைய அப்பா மோகனையும் என்னுடைய அம்மாவையும் தான் சொல்வேன். ஏனென்றால் மிகச்சிறந்த கணவன் மனைவி அவர்கள். என்னுடைய அப்பா சிறு வயதிலிருந்து கடும் உழைப்பாளி. அவர் உழைத்து கொண்டு வந்ததை வைத்து 3 குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்னுடைய அம்மா. ஒரு நாளும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. எங்கள் மீது அன்பையும் பாசத்தையும் மழை போல பொழிவார் எங்களுடைய அம்மா என்று சொன்ன ரவி மோகன் தன்னுடைய மனைவியை பிரிந்த சோகத்திலிருந்து இன்னும் மீளவில்லை என்பதை அவருடைய முகமே பிரதிபலித்தது. ஆனாலும் அவர் மீண்டும் தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடன் சேருவதற்கு வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. சசிகலா நடராஜனுக்கு 10 லட்சம் டிராக்டர் முதல்வர் பரிசு. அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்று தன்னை கூறிக்கொள்கிற சசிகலா நடராஜன் அவருடைய சார்பில் ஜல்லிக்கட்டு காளை வளர்த்து அதை போட்டியிலே கலந்து கொள்ள வைத்தார். அலங்காநல்லூர் போட்டியிலே சசிகலா வளர்த்து ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்ட காளையை யாரும் பிடிக்கவில்லை. பிடிக்க போன ஜல்லிக்கட்டு வீரர்களை பந்தாடியது அந்த காளை. மைதானத்தை 3 முறை சுற்றி வந்து தனக்கு நிகர் நானே என்று சொல்லி திமிராக நடைபெற்றது ஜல்லிக்கட்டு காளை. யாரும் பிடிக்காத சசிகலாவின் காளைக்கு முதல்வரின் பரிசான 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்பட்டது. இதே போல நடிகர் சூரியன் காளைகள் 3 காளைகள் ஜல்லிக்கட்டிலே பங்கேற்றன. 3 காளைகளையும் யாரும் அடக்கவில்லை. எனவே அவருக்கு தங்க மோதிரங்கள் பரிசு கிடைத்தன. அதே போல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் டாக்டர் அவர் வளர்த்த ஜல்லிக்கட்டு காளையும் யாரும் அடக்க முடியவில்லை. இதனால் தங்க காசை இந்நாள் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருக்கு வழங்கினார். இது போன்ற பல வித்தியாசமான சம்பவங்கள் ஜல்லிக்கட்டு காளையிலே அரங்கேறின. அதே போல் ஜல்லிக்கட்டு காளை தொடக்க விழாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக அவருடைய மகன் இன்பநிதியும் பங்கேற்றார். இந்த விழாவிலே நடிகர் சூரி வந்திருக்கிறாரா என்று கேட்டு விசாரித்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். நடிகர் காதல் சுகுமார் மீது துணை நடிகை பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு. நடிகர் காதல் சுகுமார் திருமணமாகி மாமனார் மாமியாருடன் கூட்டு குடித்தனமாக வாழ்ந்து வருகிறார். ஆனால் இவர் மீது ஒரு துணை நடிகை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக தனக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி என்னுடன் வாழ்க்கை நடத்தி வந்தார் காதல் சுகுமார். எனக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றினார். அது மட்டுமல்ல, தினமும் அவர் என்னுடன் வந்து படுக்காமல் போனதே இல்லை. கேட்டால் நான் அவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் நேசமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஏமாற்றி வந்தார். 4 வருடங்கள் தொடர்ந்து என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு, அது மட்டுமல்ல, என்னுடைய நகைகளை எல்லாம் பிடுங்கி கொண்டார். கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு மார்வாடியிடம் 3 லட்சம் ரூபாய் என் பெயரில் அவருக்கு கடன் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்போது மார்வாடி எப்பம்மா கடனை தருவேன் என்று கேட்டு என்னை நச்சரிக்கிறார். அவரிடம் போய் கேட்டால் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லுகிறார். கூட்டு குடுத்தனமாக மாமனார் மாமியாருடன் வாழ்ந்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு நேராக போனேன்.
நேராக போய் அவரிடம் என்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடு, என்னை ஏமாற்றி விட்டாயின்னு சொன்னேன். உடனே அவருடைய மச்சான், மாமா, மாமியார் எல்லாம் சேர்ந்து என்னை அடிக்க வந்து விட்டார்கள். பணம் கேட்டால் இப்போது பணம் இல்லை என்று சொன்னார். வடபழனி காவல் நிலையத்திலே நான் போய் காதல் சுகுமார் பற்றி புகார் கொடுத்தேன். அவரும் விசாரணைக்கு வந்தார். வந்தவர் தனியாக வரவில்லை. 15 வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்ட இவர்களுடன் அடியாட்களைப் போல வந்தார். அவர்கள் எல்லாரும் வழக்கறிஞர்கள் என்று சொல்லி கொண்டார். வந்தவரிடம், ஆமாம், நான் பணம் வாங்கியது உண்மைதான், ஆனால் இப்போது என்னிடம் பைசா இல்லை, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார். ஆனால் நான் ஏற்கனவே திருமணமாகிய ஒருவருடன் வாழ்ந்து வந்ததால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று என்னுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இப்போது நான் நடுத்தெருவில் இருக்கிறேன். நான் அவருக்கு வாங்கி கொடுத்த கடனையாவது திருப்பி கொடுக்க மீடியாக்காரர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று புலம்பினார் காதல் சுகுமாரால் ஏமாற்றப்பட்ட அந்த துணை நடிகை. நம்முடைய கேள்வி மட்டுமல்ல, நேயர்கள் உங்களுடைய கேள்வி என்னென்னா, ஏற்கனவே காதல் சுகுமார் கல்யாணமானவரா இல்லையா என்று தெரிந்து கொண்டா அல்லது எங்களிடம் கேட்டுக்கொண்டா, மீடியாக்காரர்கள் ஒப்புதலோடியா நீ அவருடன் படுத்து எந்திரிச்ச வாழ்ந்த? அது மட்டும் இல்லை, நீயே விவாகரத்து பெற்றவள். நீ விவாகரத்து பெற்ற பிறகு தினமும் படுக்க கூப்பிட்டான்னா எதுக்காக படுக்க கூப்பிடுறான்? உனக்கும் அரிப்பு இருந்ததுனால நீ போன என்று சமூக ஆர்வலர் பலர் இப்போது காதல் சுகுமாரால் ஏமாற்றப்பட்ட பெண் மீது வசைபாடி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்திலே பெண்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அது நீங்கள் நிராதரவாக இருந்தாலும் சரி, விவாகரத்து பெற்றவராக இருந்தாலும் சரி, மறு திருமணம் செய்யும் பொழுது அவர் திருமணமாகாதவராக இருக்க வேண்டும், அவர் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும், அவர் திருமணமானவரா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சட்டம் உங்களுக்கு துணை இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் ரோட்லேருந்து கதற வேண்டி இருக்கும். சானியா மிர்சா நடிகருடன் டேட்டிங் செய்கிறாரா? டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா கிரிக்கெட் வீரர் ஷோயிப் மாலிக்குடன் காதல் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவருக்கு இப்போது 16 வயது. 2010 ஷோயிப் மாலிக்கை திருமணம் செய்து கொண்ட சானியா மிர்சா 2013 அவரை விட்டு பிரிந்தார். இப்போது ஷோயிப் மாலிக் ஜனா ஜாவீத் என்ற பாகிஸ்தான் நடிகையை 2வது திருமணம் செய்து கொண்டார். இப்போது சானியா மிர்சா ஹைதராபாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சானியா மிர்சா தெலுங்கில் பிரபல நடிகர் ஒருவருடன் டேட்டிங் செய்து கொண்டு வருகிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. சானியா மிர்சா தெலுங்கு நடிகரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா இல்லையா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. நேயர்களே, இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை அறிந்து கொள்ள பார்க்க கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிங் 24x7 சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க.